ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் இணைந்து உலக நார்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரோஸ் அவர்களே. உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம் என்று நாங்கள் வெனிசுவேலா தொடர்பாக பார்ப்போம். சமீபத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வெனிசுவேலாவை நோக்கி பயணித்த விடயங்களை கூறியிருந்தீர்கள். போர் நடக்கலாம் என்று கூறப்பட்டது. அது மட்டுமில்லாமல் வெனிசுவேலாவின் அதிபருடைய நாட்கள் எண்ணப்படுகின்ற என்ற செய்திகள் கூட வந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முருகல் நிலை தெரிகின்றது. வெனிசுவேலாவில் என்ன நடக்கின்றது? வெனிசுவேலாவை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை மேற்குலகம், டொனால்ட் ட்ரம்ப் என்று மட்டும் நாங்கள் கூற முடியாது, மேற்குலகம் ஒட்டு மொத்தமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சாடோவுக்கு நோபல் பரிசும் வழங்கியிருந்தார்கள். இப்போது நோபல் பரிசை பெற்றவர் தனது நாட்டின் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுவதாக தலைப்புச் செய்திகள் வந்திருக்கின்றன. அதாவது தந்த நாட்டின் மீதே வெளிநாடுகள் தாக்குங்கள் என்று அவர் ப்ளூம்பெர்க் ஊடகத்துக்கு கொடுத்ததாக ஹெட்லைனில் போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிகார போட்டி. 2005 அவரை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் வெள்ளை மாளிகையில் கூப்பிட்டு ஓவல் அலுவலகத்தில் கௌரவித்திருந்தார். அப்பதான் நான் பார்த்தேன், 2005 இருந்து 2025 20 வருடங்களான ஒரு போட்டியாகத்தான் இருக்கின்றது. ஆட்சி மாற்றத்துக்கான 20 வருட முயற்சியாகத்தான் அமெரிக்கா இந்த முயற்சியை பார்க்கலாம். இந்த வாரமும் அதாவது இந்த அனைத்துலக கடல் பரப்பில் வைத்து ஒரு படகை அமெரிக்கா தாக்கி அளித்ததாக கூறப்படுகின்றது. இதுவரையில் பல படகுகள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. 2 டசனுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. வெனிசுலா இது ஒரு சட்டவிரோதமான நீதிக்கு புறம்பான படுகொலைகள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் இந்த திங்கட்கிழமை CBS நிறுவனத்துக்கு வழங்கிய பேட்டியில் கூறியிருக்கின்றார், வெனிசுலா அதிபர் என்ற நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று கூறியிருக்கின்றார். ஆனால் தாக்குதலை நடத்துவீர்களா என்றால் அவர் அதை மௌனமாக கடந்து சென்று விட்டார். தாக்குதல் நடத்த போவதில்லை என்ற தான் கூறியிருக்கின்றார். இது ஒரு ஹைபிரிட் போராக இருக்கலாம் சில சமயங்களில். அதாவது ஒரு சர்ஜிக்கல் ஆபரேஷன் என்று சொல்றது, அதாவது அங்குள்ள போதை வஸ்துக்காரர்கள் மீது தாக்குதலை நடத்துவதாக கூறி வான் தாக்குதலை நடத்துவது, உள்ளூர் கலவரங்களை ஏற்படுத்துவது போன்றது. ஏனென்றால் எதிர்கட்சி தலைவரும் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், தாங்கள் ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், அங்கு ஒரு உள்ளூர் போராட்டங்கள் ஆரம்பித்தால் 80% படையினரும் மக்களும் தனக்கு ஆதரவை தர தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியாது. அதே சமயம் எதிர்கட்சி தலைவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், வெனிசுலா காசாவில் இருக்கிற ஹமாஸ் படையினருக்கு அடைக்கலம் வழங்கி இருப்பதாகவும், ஹமாஸ் படையினர் வெனிசுலாவில் இருப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த படகுகள் மீது தாக்குதல் நடத்துவதையும் அவர் வரவேற்றிருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த பிராந்தியத்தை, அதாவது மேற்கு கரிபியன் கடற்பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 படையினரை குவித்திருக்கிறது. 6,000 கடற்படையினரையும் 8 கப்பல்களையும் அங்கு நிறுத்தி இருக்கின்றது. இந்த வாரம் USS ஜெராட் R4 என்ற விமானம் தாங்கி கப்பல் அந்த பகுதிக்கு செல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது.
அதே சமயம் இந்த பெரிட்ரோட்ரிகோன்ற அந்த பிரதேசத்தில் வந்து அமெரிக்காவின் தளத்துல வந்து கிட்டத்தட்ட பெருமளவான F-35 ரக 5ஆம் தலைமுறை விமானங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் வெனிசுலா வந்து ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் ஈரானிடமும் உதவிகளை கோரி இருக்கின்றது. ரஷ்யா தான் வெனிசுலாவுக்கான உதவிகளை வழங்குவோம் என்று கூறியது மட்டுமல்லாது வெனிசுலாவின் இறமையை அமெரிக்கா மதிக்க வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்காவின் படைக்குவிப்புக்கு பெரும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கின்றது. ரஷ்யாவின் புக் ரக விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் வெனிசுலா. அதே சமயம் S-300 ரக ஏவுகணைகளும் இருக்கின்றது, MiG-29 ரக விமானங்கள். புதிய ஏவுகணைகளான S-400 அல்லது Su-35 ரக இன்டர்செப்டர் விமானங்களை ரஷ்யா அனுப்புகிறார்களோ தெரியவில்லை. அதே சமயம் வெனிசுலா திங்கட்கிழமை வெளிவந்த புகைப்படங்களில் நீங்கள் பார்த்தாலும் இரவிரவாக ஒவ்வொரு பகுதிகளை நோக்கி தனது விமான எதிர்ப்பு ஆயுதங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ஷோல்டர் ஃபயர் என்று சொல்றது, அதாவது இக்லா அல்லது சாம் ரக ஏவுகணைகளை கொண்டிருப்பதாகவும் அதற்கு அப்பால் பெருமளவான ஏரிய ஏவுகணைகளையும் தாங்கள் கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஈரானிடம் நான் நினைக்கிறேன், ஈரானிடம் ஷாஹித் 136 ரக ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தான் கோரியிருக்கலாம் போல தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அதுதான் இப்போது அது உலகிலேயே மிகவும் தரம் வாய்ந்த தாக்குதல் விமானங்கள். அதாவது இருதரப்பும் தங்கள் படை பலத்தை அங்கு கட்டியெழுப்பி வருவதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஊடகங்கள் இந்த தகவல் அடிப்படையில் இன்னும் 24 மணி நேரத்தில் தாக்குதல் நடக்கலாம், இன்னும் சில நாட்களில் நடக்கலாம் என்றெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்போதைக்கு தாக்குதல் ஒன்று உடனடியாக ஆரம்பிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்னும் தென்படவில்லை. வெனிசுவேலா தொடர்பாக நீங்கள் கடந்த வாரமும் கூட நீங்கள் கூறும் பொழுது இவர்களுடைய நீங்கள் கூறினீர்கள் ஜார்ஜ் புஷ் காலத்திலிருந்து கூட அவர்களுடைய ஈடுபாடு வெனிசுவேலோட இருக்கின்றது என்றால் என்ன காரணத்துக்காக இவர்கள் வெனிசுவேலா மீது போர் தொடுப்பதற்காக இருப்பதற்கு காரணம்? அவர்களிடம் இருக்கின்ற எண்ணெய் ஒரு முக்கிய காரணமா? எண்ணெய் தான் முக்கிய காரணம். சவுதி அரேபியாவை விட அதிகளவான எண்ணெய் வளத்தை கொண்டது வெனிசுலா. அந்த எண்ணெய் வளத்தை தடை காரணமாக அந்த நாடு அந்த எண்ணெய் வளத்தை வெளியில் விட முடியாத நிலையில், விற்க முடியாத நிலையில் அது பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறதே தவிர உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு செல்வந்த நாடாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக தற்போதைய நிலையில் அங்கு ரஷ்யாவும் சீனாவும் கூடுதலான ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாகவும் இந்த எண்ணெய் வளங்கள் கனிம வளங்களை வந்து சீனா கையகப்படுத்தி விடலாம் என்ற அச்சமும் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அடுத்தது அமெரிக்காவின் பொருளாதாரம் வந்து 38 டிரில்லியனை தாண்டி இருக்கின்றது. ட்ரம்ப் அந்த பிற்பாடு கூட 2 டிரில்லியனை கடனாகத்தான் பெற்றிருக்கிறார்கள். 1 டிரில்லியன் கிட்ட வட்டி கட்ட வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இதனை தற்போதைய இந்த பொருளாதார வீழ்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து அவர்களுக்கான இந்த வளங்கள் தேவை. இப்ப வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கைப்பற்றி அமெரிக்கா கைப்பற்றுமாக இருந்தால் அதை கொண்டு இந்த கடனை குறைக்கலாம் என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. எனவேதான் கிரீன்லாந்தை கைப்பற்ற போகிறோம், கனடாவை கைப்பற்ற போகிறோம் என்றெல்லாம் கூறினார்கள். அது ரெண்டும் முடியாத நிலையில் இருந்தால் அது அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையாக முடியும் என்பதால் இப்போது வெனிசுலா மீது அவர்களுடைய பார்வை திரும்பி இருக்கு. எனக்கு புரியாமல் இருக்கிறது, வெளிப்படையாகவே அவர்களுடைய நோக்கத்தை கூறுகிறார்கள் என்றால் இது சீனாவை பற்றி கூறுவார்கள், கம்யூனிஸ்ட் நாடு என்று சொல்லுவார்கள், சர்வாதிகாரம் என்று சொல்லுவார்கள். இது என்ன என்று எனக்கு அடுத்த சந்தர்ப்பத்தில் விளக்கம் தர வேண்டும் என்று நேரமில்லை, ஆனால் நீங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஈராக் மீது தாக்குதல் மேற்கொண்டார்கள் என்ன நோக்கம், அதுவும் கூட இருக்கின்றது. நாங்கள் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கலாம். இப்ப ரஷ்யா இவ்வளவு நெருக்கமான உறவு இருப்பது இந்த போரை ஓரளவுக்கு சமப்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதனால்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் தாக்க மாட்டோம் என்ற மாதிரித்தான் அவருடைய கருத்து இருக்கிறது. ஆனால் சொல்ல முடியாது. இங்கே ரஷ்யா இங்கே இந்த விளையாட்டுகள் வந்திருப்பது சமப்படுத்தும் என்று நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் தற்போதைய சூழ்நிலையில், அதாவது உலக வல்லாதிக்கம் என்று இவர்கள் கூறி வந்த நிலைமைகள் வந்து இப்போது மெல்ல மெல்ல மாற்றமடைந்து வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடம்பெற்ற போர். அப்ப இஸ்ரேல் வந்து ஈரான் ஏவுகணைகளுக்கு
இனி வரும் காலங்களில் தாக்கு பிடிக்க முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் ரொபர்ட் மேலி என்று சொல்கின்றது அமெரிக்காவின் முன்னாள் சிறப்பு படையணியின் தலைவராக இருந்தவர், ஈரானுக்கான தூதுவராகவும் இருந்தவர். அவர் அதை கூறியது அதனால்தான் அந்த ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் கூறியிருக்கின்றார். அப்ப அதே போலதான் இப்போது இந்த வெனிசுலா மீதான தாக்குதலும் ஒரு ஏசிமெட்ரிக் வார்ஃபேராக இருக்கலாம். அடுத்தது பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணை தொழில்நுட்பம் எல்லா நாடுகளிடமும் இருக்கின்றது. இப்ப ரஷ்யா நேரடியாகவே உதவி செய்தது என்று கூறியிருக்கின்றது. அப்ப இவ்வளவு இந்த நிலையில் அமெரிக்கா இழப்புகளையும் சந்திக்கலாம் என்ற ஒரு அச்சம். நீங்கள் சொன்னது போலதான் சரி, வெனிசுலாவை கைப்பற்றினாலும் அதில் வருகின்ற இழப்புகள், இப்ப ஈராக்கை கைப்பற்றி அதில் எண்ணெய் எடுப்பவன் அது கடைசியாக அந்த நாடு அழிந்ததை மிச்சமே தவிர அதுல எந்த விதமான பிரயோசனமும் வந்ததாக இல்லை. அந்த இழப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறாரா? அதுதான், அதனால் தான் அவர் கொஞ்சம் பின்வாங்குவது போல தெரிகிறது. ஏனென்று சொன்னால், வெனிசுலாவின் அதிபர் என்ற பிரத்யோக விமானியை லஞ்சம் கொடுத்து கையகப்படுத்த முற்பட்டிருந்ததாக கடந்த வாரம் தகவல் வெளிவந்திருந்தது. அவரிடம் பேரம் பேசப்பட்டது என்னென்று சொன்னால், வெனிசுலாவின் அதிபர் உள்நாடுகளுக்கு விமானத்தில் பயணம் செய்யும் போது அவரை கொண்டு மேற்குலகம் சார்ந்த நாட்டில் இறக்கி விடுவது. அவ்வாறு இறக்கிவிட்டால் அவருக்கான வசதிகளை மேற்குலகம் செய்து கொடுப்பார்கள் என்று அது வெளியில் கசிந்து விட்டது. அவ்வாறு இப்படியான நிகழ்வுகள் மூலம் இந்த அங்கு ஒரு ஆட்சி கவுப்பை மேற்கொள்ளத்தான் அவர்கள் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த எதிர்கட்சி தலைவருக்கு இப்ப பங்களாதேஷின் இப்போது இடைக்கால அதிபருக்கு அவரின் நோபல் பரிசு பெற்றவர் கிளின்டன் பவுண்டேஷன்ல தான் அவர், பில் கிளின்டன் பவுண்டேஷன்ல தான் அவர் படித்தவர். அவர் தான் இப்போது அங்கு அரசு தலைவராக இருக்கிறார். அதே போல இப்போதைக்கு வெனிசுலாவுக்கு அடுத்த அதிபருக்கும் ஏற்கனவே அவர்கள் பரிசை வழங்கி விட்டார்கள். பார்க்க போனால் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக அங்கு எண்ணெய் இருக்கின்றது என்றுதான் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. நைஜீரியா மீதும் தாக்குதல் நடத்த போகிறார்களாமே, அதை பற்றி கூறுங்கள். உண்மைதான், நைஜீரியா மீது உடனடியான தாக்குதல் நடக்கும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில் தெரிவித்திருக்கின்றார். தாங்கள் மிக விரைவான ஒரு தாக்குதலை நடத்தி அங்கிருக்கின்ற ஆயுத குழுக்களை அகற்றி விடுவோம் என்று கூறியிருக்கின்றார். அதை நைஜீரியாவின் அதிபர் போலா அஹ்மத் அதை நிராகரித்திருக்கின்றார். தங்கள் இறமையை தாண்டி அமெரிக்கா அவ்வாறு தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, அதற்குரிய காரணத்தை ட்ரம்ப் என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது நைஜீரியாவில இருக்கின்ற முஸ்லீம் அமைப்புகள், உதாரணமாக பக்கோ ஹராம் அமைப்பு அல்லது ஐஎஸ் இந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பிரான்ச்சாக இருக்கலாம், அவர்கள் இந்த ISIS அமைப்புகள், இஸ்லாமிக்க அமைப்புகள் கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார்கள். அதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு. இப்ப அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையின் உறுப்பினரான ரெய்லி மூர் அவர் கடந்த வாரம் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். உடனடியான நடவடிக்கை தேவை, படை நடவடிக்கை தேவை. இதை நீங்கள் ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். நைஜீரியா எண்ணெயிலும் தங்கத்திலும் அதிக அளவு எண்ணெய்களையும் தங்கங்களையும் கொண்ட நாடு. அதுதான் இங்க முக்கியமானது. இப்ப இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வருடம் மட்டும், அதாவது மூர் தனது கடிதத்தில் கூறுகிறார், இந்த வருடம் மட்டும் அங்கு 7000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டிலிருந்து 50,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 19,000 தேவாலயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 2 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். நைஜீரியாவை பொறுத்தவரையில் வடக்கு பகுதியில் முஸ்லிம் மக்கள் பெருமளவாகவும் தெற்கு பகுதியில் கிறிஸ்தவ மக்கள் பெருமளவாகவும் இருக்கிறார்கள். அங்கும் இப்ப இலங்கையில் இடம்பெறுவது போலதான் நில ஆக்கிரமிப்பு, நிலத்தை கைப்பற்றுவது, மத ஆலயங்களை இடிப்பது, கைப்பற்றுவது என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப இதே ஒன்று, இப்ப இலங்கையிலும் கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்பட்டன. இலங்கையிலும் கிறிஸ்தவ ஆலயங்கள் மீது இப்ப நவாலி சர்ச்சில் கூட 155 பேர் குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள். எத்தனையோ தேவாலயங்கள் அழிக்கப்பட்டன. மடு தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதையும் யாரும் சொல்லலாம். அது இப்ப மார்க்கோ ரூபியோவுக்கு US காங்கிரஸ்மேன் ஒரு கடிதத்தை அனுப்பியது போல இதை எல்லாவற்றையும் ஒரு தகவலாக எடுத்து, இப்ப தமிழ் மக்களிடம் இவ்வாறான தகவல்கள் இருக்குமாக இருந்தால்
இந்த எத்தனை தேவாலயங்கள் அழிக்கப்பட்டது, எத்தனை கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற எல்லாவற்றையும் எடுத்து ட்ரம்பிடம் கொடுக்கலாம் என்றுதான் நான் யோசிக்கிறேன் இதை பார்க்கும் போது இப்போதைய நிலைமையில். அப்ப என்னென்றால் ட்ரம்பின் கருத்தின் அடிப்படையில் உடனடியான நடவடிக்கை ஆரம்பமாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றவர்களை சுரண்டி கொள்ளையடிப்பதில் மேற்கத்திய நாடுகள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், காலாகாலமாக பார்த்து வந்தபடியும் தான். இப்ப நீங்கள் இந்த மதம் தொடர்பாக கூறும்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது என்னவென்றால், அமெரிக்காவினுடைய பெரிய ஒரு அமைப்புத்தான் உலகம் பூரா பல நாடுகளில் மதம் மாற்றுவதற்கு முன்னுக்கு நிற்கிறார்கள். மதம் மாற்றி விட்டு இப்படியான கதைகளை கொண்டு வந்து செயல்படுத்துகிறார்கள் போல் தெரிகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நைஜீரியா மற்றும் வெனிசுவேலா தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.